சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பரிசுத்தம் உள்ளவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவாதி தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்தார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் கூட்டி சேர்க்கிறார். நாட்கள் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நாட்களையும் காலங்களையும் உண்டாக்கிறவர் தேவன். ஆனா இந்த டேவை ஸ்பெஷல் டேவா அவர் சொல்றார். லைஃப்ல நமக்கு நிறைய நாட்கள் முக்கியமான நாட்கள் இல்லையா? அதாவது இப்போ பார்த்தாச்சுன்னா நம்ம பிறந்த நாள் நமக்கு முக்கியமான நாள். அதை மறக்க மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பிரபு உங்க பொண்ணோட பர்த்டே என்னைக்கு? 12ஆம் தேதி. டக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 12ஆம் தேதி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரெக்டா ஞாபகம் வச்சுட்டுருக்காங்க. ஜாய்ஸ் டெரிக்கோட பர்த்டே எப்போ? ஜூலை. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள ரிப்ளை வருது ஜூலை 29 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது என் மகன் என் மகள், அவங்க பிறந்தநாள் என் லைஃப்ல ரொம்ப முக்கியம். அதே போல தேவன் படைத்த நாட்கள்ல அவர் சொல்றாரு, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். ஆமா, இட்ஸ் மை டே. அவர் நாட்கள் எல்லாம் அவர் படைத்திருந்தாலும் அந்த அவருடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை பாராட்டி அவர் சொல்றார். ஏசாயாவின் புத்தகம் 58வது அதிகாரம் 13வது வசனத்தினுடைய துவக்கத்துல முதல் 3 வார்த்தைகள் எப்படி வருதுன்னா, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே. ஆமா, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே அப்படின்னு சொல்றாரு. அதனால அங்க அவர் உரிமை பாராட்டுகிறார் அவருடைய நாளை குறித்து. எப்படி நமக்கு பர்த்டே, வெட்டிங் டே, என்னுடைய நாள் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேனோ, அதே போல அவர் அவருடைய நாளை முக்கியமா நினைக்கிறார். அதுதான் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். அப்போ அவர் அந்த நாளை அவருடைய நாள் அப்படின்னு சொல்றாரு. இட்ஸ் மை டே அப்படின்னு சொல்றாரு. அவருடைய நாள்ல அவருடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிறார். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதுனால வரல. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் இருந்ததுனால தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அதான் உண்மை. இல்லைன்னா கண்டிப்பா வர முடியாது. கண்டிப்பா வர முடியாது, சான்ஸே கிடையாது. அவருடைய இரக்கமும் கிருபையும் இருந்தால்தான் சபை கூடுதலில் கலந்து கொள்ள முடியும். இல்லைன்னா அவருடைய சரீரமாகிய சபையில பங்கு இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்றே. லூக்காவின் புத்தகத்துல 10வது அதிகாரத்துல கடைசி வசனத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு. தேவையானது ஒன்றுதான், நல்ல பங்கு. இன்றைக்கு நமக்கு தேவன் அந்த பங்கை கொடுத்திருக்கின்றார். இப்ப பரிசுத்த ஓய்வு நாள் என்பது அது தேவனுடைய நாள், என் பரிசுத்த ஓய்வு நாள். அதனால அவர் என்ன பண்றாரு, அவருடைய பிள்ளைகள் யார் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மனதை தேவன் மகிழ்ச்சியுள்ள மனமாக மாற்றுகிறார். ஏன்னா மன மகிழ்ச்சி முகமலர்ச்சி. ஆமா, மன ரம்மியமோ நித்திய விருந்து. அந்த நித்திய விருந்துக்கு நம்மை அழைத்த தேவன் நம்முடைய மனம் புதிதாக படிக்கும், நம்முடைய மனதை அவருக்கு உகந்ததாக மாற்றும் படிக்கும். அவர் அந்த ஒரு நாள், அவருடைய நாள்ல ஆசை ஆசையாய் உன்னை தேடி உனக்கு அவருடைய போஜனத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இந்த உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கிற மிஷின் மாதிரி. ஆனா இந்த அவருடைய நாள்ல இந்த 2 மணி நேரம் எதையும் நம்ம யோசிக்க முடியாதபடிக்கு அவர் அவருடைய வார்த்தையினாலும் பாடல்களினாலும் ஜெபங்களினாலும் அவரை துதிக்க நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கின்றார். இங்க தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. 123ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். நீங்க சொர்க்கத்தில் இருக்கிறவர், பரலோகத்தில் இருக்கிறவர். ஆமா, என்னை அழைப்பதற்கு வரக்கூடியவர். நான் உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். கடவுளே, என் தேவனே, என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன்.
என் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், ஆமா, எப்படி வேலைக்காரியின் கண்கள் வேலைக்காரியின் கண்கள் எப்படி எஜமானை பார்த்து கொண்டிருக்குமோ, அதே போல என் வாழ்க்கையில் உங்களுடைய இரக்கம் கிடைப்பது வரைக்கும் என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய இரக்கங்கள் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நம்ம லைஃப்ல பார்த்துச்சுன்னா, ஒரு நொடி பொழுதுல எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார். அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, பெரிய விஷயங்கிறது ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா அவர்கிட்ட கேட்டான். அவர் சொன்னாரு, தம்பி உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, சூரியன் கொஞ்சம் பின்னாடி பக்கம் போகணும். எங்கே போகணும்? சூரியன் எங்கே போகணும்? சூரியன் காலையில் கிழக்க உதிக்கும், மேற்க மறையும். சூரியன் காலையில் கிழக்க உதிச்சுன்னா கிழக்க இருந்து அப்படி மேற்க அப்படி நவுந்து போயிட்டு இருக்கும். எசேக்கியா ராஜா சொன்னாரு, கொஞ்சம் அப்படி சூரியனை பின்னாடி பக்கம் வர வைங்க. எந்த பக்கம்? 10 பாகை பின்னிட்டு திரும்பிச்சு, 10 பாகை பின்னாடி வந்துச்சு. 10 பாகை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பேக். 8 மணினா அங்க திடீர்னு 8 மணி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? 7:20 ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? 7:20. 7 to 40 நிமிஷம் குறைஞ்சிருச்சு, பின்னாடி வந்துருச்சு, ரிவர்ஸ்ல வந்துருச்சு. தேவன் சூரியனை பின்னாடி திருப்பினாரு ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்காக. ரெண்டாவது யோசுவா கேட்டான், யுத்தம், சூரியன் மறைய போகுது, யுத்தம் சொன்னாரு. அப்படியே நிக்க வைக்கிறேன், வானத்திலே நிக்க வைக்கிறேன். நடு பகல் 12 மணி நேரம் வானத்துல அப்படியே இருந்துச்சு சூரியன். எங்கேயும் போகல, அங்கேயும் போகல, யுத்தம் முடிகிற வரைக்கும். அவர் சூரியனே நிக்க வைக்கிறவரு, நீ எல்லாம் அவருக்கு ஏமாத்திரம். இந்த உணர்வு முதல்ல நமக்குள்ள வேணும். இந்த ஞானம் நமக்குள்ள, உன்னுடைய நீ கூப்பிடக்கூடிய தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். அவர் சூரியனே நிக்க வைக்கிறவர். அவன் சூரியனை வச்சு சடங்கு பண்ணிட்டு இருக்கான், சந்திரன் வச்சு சடங்கு பண்ணிட்டு இருக்கான். எங்கால் சூரியனே நிக்க வைக்கிறவர். கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கணும். உன்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நீ புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு பிரியமான நீ கும்பிடக்கூடிய தெய்வம் எத்தனை வல்லமை உள்ள தெய்வம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். நீ யாரை கும்பிட்டு இருக்கிற, வாழ்க்கையில யார் இருக்கிறார் அப்படின்னு உனக்கு தெரியணும். நம்முடைய ஆண்டவர் சூரிய பகவான் எங்க நிக்க வைக்கிறாரு? நடுவில் அப்படியே நிக்க வைக்கிறார். 12 மணி நேரம் அப்படியே நில்லு, ஆசையாதாங்கிறார். அது அப்படியே நிக்குது. 40 நிமிஷம் பின்னாடி போ அப்படிங்கிறார், பின்னாடி போகுது. அப்ப இவர் வல்லமை உள்ள தெய்வமா இல்லையா? வல்லமை உள்ள தெய்வம். ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அதனால்தான் இங்க தாவீது அவருடைய இரக்கத்திற்காக அவற்றை கேட்கலாம். சங்கீதம் 30:8 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் குழியில் இறங்குகையில், சங்கீதம் 30:8 நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? என் ரத்தத்தால் என்ன புழுதி உம்மை குறித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? இந்த வசனத்தை பார்க்கும்போது என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? ஒரு லாபம் உண்டு. 4 பேருக்கு பிளட் கொடுக்கலாம். அப்புறம் நீ என்ன பிளட் குரூப்னு தெரிஞ்சுக்கலாம். வேற எதனா லாபம் உண்டா உன்னுடைய ரத்தத்தால? இங்க சொல்லப்பட்டிருக்குது, உன் ரத்தத்தால் என்ன லாபம்? வாட் இஸ் த ப்ராஃபிட்? ஆமா, உன் ரத்தத்தினால என்ன ப்ராஃபிட் உனக்கு கிடைக்குது? What profit is there in my death? Will the dust praise you? பொழுது உம்மை துதிக்குமோ? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, உனக்கு இப்போ உயிர் இருக்கு. உன்னுடைய ரத்தத்தினால என்ன லாபம் தெரியுமா? உன் ரத்தம் உன் உடம்புல இருக்கிற வரைக்கும் உனக்கு உயிர் இருக்கும். ரத்தம்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னது? உயிர். அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் கையும் காலம் அசையும்.
போயிடுச்சுன்னா அசையாது. அப்போ உன் ரத்தத்தினால என்ன லாபம் உண்டோ சொல்லி தாவீது என்ன சொல்றாரு, புழுதி உம்மை துதிக்குமோ அப்படின்னா என்னன்னா, நான் மண்ணுக்குள்ள போயாச்சுன்னா உங்க துதிக்க முடியாதுப்பா, இப்ப எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க, என் கை கால் அசையுது, அதனால நான் உங்க துதிப்பேன். எங்கேயுமே இல்லாத கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? நம்ம ஆராதனையில வந்து பார்த்தாச்சுன்னா ஒருத்தர் நின்று அப்படியே ஆடி பாடி டான்ஸ் ஆடி பாட்டு பாடுவார். கூட சேர்ந்தவர்கள் கைகளை அசையுங்கள், கால்களை அசையுங்கள், லெப்ட்ல ரைட்ல திரும்புங்கள். ஆமா, அதுதான் ஆராதனை. ஆனா நமக்கு தேவன் அவருடைய பரிசுத்த சமூகத்திலே நம்முடைய வாய்களை திறந்து சபையிலே ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டு. சபை நடுவிலே உம்மை துதிப்பேன் என்று தாவீது சொன்னது போல சபை நடுவிலே பரிசுத்த தேவனை துதிக்கக்கூடிய கிருபை ஆராதனை நேரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். அப்ப இது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். வர்ஷிப் லீடர்ஸ், வர்ஷிப் டீம், வர்ஷிப் தனியா நாம சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஒவ்வொருவரும் தனித்தனியாக இன்னைக்கு 50 பேர், நாளைக்கு 100 பேர், அப்புறம் 500 பேர், 1000 பேர் சபை நடுவிலே கர்த்தர் உன்னை துதிப்பதற்கு உன்னை கூப்பிடுறார். டியர் மை சன், டியர் மை டாட்டர், ப்ளீஸ் என்னை நோக்கி கூப்பிடு. அதுதான் தாவீது சொல்றாரு, புழுதி உம்மை துதிக்குமோ? துதிக்காது. என் ரத்தத்தினால் என்ன லாபம்? என்ன என்னுடைய ரத்தத்தினால் என்ன லாபம்னா, எனக்கு நீர் சிந்தின ரத்தம், அந்த ரத்தத்தை என் சரீரத்துல நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அந்த ரத்தம் உம்மை துதிப்பதற்கு தகுதி உள்ளது. அதனால உம்முடைய ரத்தத்தை எனக்காக சிந்தினபடினாலே நான் புழுதியில் இறங்குவதற்கு முன்பாக வரையிலும் உம்மை துதிப்பேன். அந்த துதிக்கக்கூடிய அந்த துதி பலி ஒரு சின்ன குழந்தை கூட அதுக்கு பசி எடுத்துன்னா அழுது. யாரை பார்த்து அழுது? அப்பாவை பார்த்து அழுது, அம்மாவை பார்த்து அழுது. அது பசிக்குது, நான் கொண்டு டைம் கொடுத்து கொடுப்பாங்க, அப்படியே படுத்துக்குமா? கிடையாது. அழுகுதுன்னா என்ன? கூப்பிடுது. தகப்பனை தாயை நோக்கி கூப்பிடுது, அது பசி எடுக்கும் போது. இன்றைக்கு அவருடைய ரத்தத்தை நமக்குள் கொடுத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அவர்களுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் எதனால? புருஷ சித்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ பிறவாமல் அவருடைய ரத்தத்தினாலே பிறந்தவர்கள். தேவனுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே பிறந்தவர்கள் நாம். நம்முடைய ரத்தம் இப்பொழுது ஓடக்கூடிய ரத்தம், நம்முடைய கைகளும் கால்களும் அசையக்கூடியது. ஏன்னா தேவன் தந்த ஜீவன் நமக்குள் இருக்கிறது. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன். அதனால்தான் வாரத்துல ஒரு நாள், ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுக்கிறார். 7 நாள்ல ஒரு நாள், அந்த ஒரு நாள்ல ஒரு சான்ஸ் துதிக்கிறதுக்கு. எங்க? பூமிக்குரிய வாசஸ்தலம். பூமிக்குரிய வாசஸ்தலம்னா சபை. வீட்டுக்கு சபைக்கு என்ன வித்தியாசம்? வீடு லுங்கி கட்டிட்டு படுத்துக்கிட்டே துதிக்கலாம். வீடு இட்லி சாப்பிட்டுட்டே செய்தி கேட்கலாம், டீ குடிச்சிட்டே கேட்கலாம், வீட்டில் என்ன வார்த்தை வேணாலும் பேசலாம். இது பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த வாசஸ்தலம், பூமிக்குரிய வாசஸ்தலம், வானத்தின் வாசல். இது மனுஷனுடைய அந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் தீர்ப்பு கொடுப்பதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். அதைத்தான் எசேக்கியேல் புத்தகம் 9வது அதிகாரத்தில் சொல்றாரு, சபை நடுவிலிருந்து நான் துவங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட முக்கியமான இடம். அந்த முக்கியமான இடத்துல உனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சபை நடுவில் துதிப்பதற்கு தேவன் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான சின்ன குழந்தை தகப்பனையும் தாயையும் கூப்பிடுது. ஆமா, வாழ்க்கையில பசி எடுக்கும்போது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் ஜீவனை கொடுத்த தேவன், அவருக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் உங்களுக்குள்ளே நினைச்சு பாருங்க. அவருக்காக நான் என்ன செய்யறேன்? இதுவரைக்கும் நான் அவருக்காக என்ன செஞ்சிருக்கிறேன்? ஏன் அதை நினைக்கணும்னா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனால் நீ பிறந்தவன், தேவனால் உன் வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கிறது. தனிமரமாக இருந்த உன்னை குடும்பஸ்தனா கர்த்தர் மாத்திருக்கிறாரு. நீ தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறவன். உன் வாழ்க்கையில கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் தேவனை மட்டும் பார்க்கக்கூடியவன். நீ கடைசியாக தேவனிடத்தில் சேரக்கூடியவன். ஆமா, you are going to end
வித் காட்ஸ் பிரசன்ஸ். கடவுளுடைய பிரசன்னத்தில் நீ போய் இணைய போற, சேர போற. உன்னோட லாஸ்ட் அதுதான். இந்த தேவனுக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த உலகத்தையே நினைச்சு 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 ஓடி 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 உலக கவலை, உலக கஷ்டம், உலகத்தில் இருக்கக்கூடிய பாடுகள், உலகத்தில் இருக்கிற துன்பங்கள், இதே நினைச்சு நீ புலம்பிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உன்னுடைய ரத்தத்துல இன்னும் அசைவு இல்லைன்னு அர்த்தம். உன்னுடைய ரத்தம் இன்னும் உயிர்ப்பிக்கப்படலைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நீ உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை கும்பிட்டு கொண்டு வணங்கி கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய ரத்தத்துல இன்னும் அசைவு இல்லைன்னு அர்த்தம். எல்லா சூழ்நிலையிலும் இந்த அசைவுள்ள தேவனை பார்க்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இங்க வந்து தாவீது சொல்றாரு, என் ரத்தத்தினால் என்ன லாபம் உண்டு? உழுதியும் போது சத்தியத்தை அறிவிக்கும், உண்மை துதித்தும் போது சத்தியத்தை. நான் செத்த பிறகு ஐயோ, விசுரோடு இருக்கும்போது ஒரு 2 பாட்டு கூட சர்ச்சில் பாடல, ஒரு ஜெபம் கூட பண்ணல. இன்னைக்கு செத்துட்டேன், ஆவியா அலையிறேன் அல்லது இடைப்பாளர். அப்பா இப்பதான் எனக்கு தெரியலையே, உங்களை நான் துதிக்கலையே, உங்களை நான் பாடலையே, உங்களுக்கு ஒரு சின்ன ஜெபம் கூட பண்ணலையே என் வாழ்க்கையில. நீங்க தான் கடைசியில் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் திரளான ஜனங்கள், கோடானு கோடி ஜனங்கள் இரவும் பகலும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க நடுவில் நான் வந்து நிக்கிறேன். நாங்க ஒரு நிமிஷம் உங்களை துதிக்கல, இங்க 24 hours துதிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் துதிச்சிட்டு இருக்காங்க? அந்த வசந்த படிங்க, வெளிப்படுத்தும் விசேஷத்துல. வெளிப்படுத்தும் விசேஷம் படிக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வாறு சிறந்துள்ளவை, சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்துள்ளன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் எப்பெல்லாம் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி. இங்க இருக்கிற டிக்கெட் எங்க போக போகுது? அங்கதான் போக போகுது. ஒண்ணுல பாதாளத்துக்கு போகணும், இல்லைன்னா பரலோகத்துல அங்க கேட்கக்கூடிய சத்தம் இரவும் பகலும் துதியின் சத்தம். அப்போ 24 மணி நேரமும் துதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இடையிலே நாம் போய் நிற்போம். இந்த பூமிக்குரிய வாசஸ்தலம் சபை. அதனால்தான் கடைசியில அந்த கல்லறையில முதல்ல மண்வெட்டியில மண்ணு போடுறது தேவனுடைய ஊழியம். அந்த மண்ணு போடும்போது என்ன வார்த்தையை சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதனுடைய ஆவி தன்னை தந்து தெய்வத்துக்கு திரும்புறதுனால அந்த கல்யாணம், அதுக்கு அடுத்து லாஸ்ட் இருக்கக்கூடிய கடைசி பயணம் எல்லாமே சபையோடு தான் இணைக்கப்பட்டிருக்கு. இதோட இணைக்கப்பட்டிருக்கு, சபையோடு இணைக்கப்பட்டிருக்கு. அதனால சபை நடுவிலே உம்மை துதிப்பேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல இன்றைக்கு கர்த்தர் துதிக்கின்ற ஒரு நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதைத்தான் ஆராதனை நேரம் என்று சொல்லுகின்றோம். அதனால தான் இங்க தாவீது சொல்றாரு, புழுதி உம்மை துதிக்குமோ, என் ரத்தத்தினால் என்ன லாபம் உண்டு? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நான் தேவனுக்காக என்ன செய்தேன்? இது நம்ம இன்றைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் தந்த வாழ்க்கை, அவர் தந்த ஜீவன். வெறும் நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கும்போது மட்டும் அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்றேன் அப்படின்னா நம்ம இந்த ஆண்டவரை கும்பிடுறதுல அர்த்தமே இல்லை. ஆமா, உலகத்தை அதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஜீவனிலும் மரணத்தில் எல்லாவற்றிலும் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்க தாவீது சொல்றாரு சங்கீதம் 30:9, கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும், கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி
நீங்க எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட தாவீது, கர்த்தரை நோக்கி கெஞ்சின தாவீது. இன்றைக்கு பரிசுத்த தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, பரிசுத்த தேவனை நோக்கி கெஞ்சுகிறவர்களாக நாம இருக்கிறோமா? கிடையாது. மனுஷன் கெஞ்சுறோம். பல பிரச்சனைகளுக்காக மனுஷனோட போராடுறோம். அதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஐயோ முடியல, ஐயோ அம்மா முடியல, என்ன பண்றதே தெரியல. பரிசுத்த தேவனை நோக்கி கூப்பிடு. பரிசுத்த தேவனுடைய சமூகத்திலே நீ அவரை நோக்கி கெஞ்சி. அப்ப என்ன பண்ணுவாராம்? 11வது வசனம் படிங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் இரட்டை களைந்து போட்டு பாருங்க. தாவீது சொல்றாரு, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி கெஞ்சினேன், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி கெஞ்சினேன். வெளியில வண்டியில விட்டுருக்கீங்களா? கிராஸ்ல தெருவில் இல்ல. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர், மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியும் கட்டினால் என்னை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்க தாவீது சொல்றாரு, கூப்பிட்டு கெஞ்சினேன். நீ கடவுளை நோக்கி கூப்பிடும் போது, கடவுளை நோக்கி கெஞ்சும் போது உன்னுடைய புலம்பலை அவர் களிப்பாக மாற்றுவார். அல்லேலூயா. புலம்பலை எப்படி மாற்றுவாரா? களிப்பாக மாற்றுவார். அது மட்டுமல்ல, உன்னுடைய இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியும் கட்டினால் உன்னுடைய இரட்டை களைந்து போடுவார். மகிழ்ச்சியினால் உன்னை இடை கட்டுவாராம். இரட்டு என்று சொன்னால் துக்கம், இரட்டு என்று சொன்னால் வேதனை, இரட்டு என்று சொன்னால் பாடுகள், இரட்டு என்று சொன்னால் கவலை. பரிசுத்த தேவன் இரட்டை களைந்து போடுவார். வாழ்க்கையில் காணப்படக்கூடிய இரட்டு, யோபு இரட்டுடுத்தி கொண்ட யோபு, அந்த இரட்டை களைந்து போடுகிற தேவன். மகிழ்ச்சியனும் கட்டினால் இடை கட்டுகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 12வது வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். பாருங்க, இந்த 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். 8வது வசனத்துல நான் உசுரோடு இருக்கும்போது உம்மை துதிக்கணும், அதுதான் என் வாழ்க்கையில் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவன் சொல்லி, அடுத்து 9வது வசனத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுறான், அவரை நோக்கி கெஞ்சுகிறான். பரிசுத்த தேவன் அங்கே அவனை புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறார், இரட்டை களைந்து போடுகிறார், மகிழ்ச்சியை கட்டினால் இடை கட்டுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 12வது வசனத்துல, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன், என்றென்றைக்கும் துதிப்பேன். அங்க பரலோகத்துல இரவும் பகலும் துதித்து கொண்டு இருக்கிறது போல நான் என்றென்றைக்கும் இந்த பூமியில துதிப்பேன். நம்ம இந்த நாள் ஒவ்வொரு நாளும் காலையில தேவன் கொடுத்த புதிய நாள், காலையில இருந்து நைட்டுக்குள்ள துதிக்காம நம்ம தூங்கக்கூடாது, ஜெபிக்காம தூங்கக்கூடாது, அவர் சமூகத்தை பார்க்காம நம்ம படுக்கக்கூடாது. வாரத்துல ஒரு நாள் தேவன் நமக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல ஆலயத்துக்கு நம்ம கூட்டிட்டு வர்றாரு. சபை நடுவில் அவர் நம்ம துதிக்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த 6 நாள் கன்னிமணி போல காத்தீரே, இந்த உலகத்தின் எல்லா விக்கினங்களுக்கும் பாதுகாத்தீரே என்று சொல்லி அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அவர் தான் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அப்போ தாவீது அவரை நோக்கி கூப்பிட்டான், அவரை நோக்கி கெஞ்சினான். அவனுடைய புலம்பல் ஆனந்த கழிப்பா மாத்தினாரா? மாத்தலையா? அவனுடைய இரட்டை களைந்து போட்டாரா? களைந்து போடலையா? தாவீது ராஜாவா?
ராஜா தானே. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 21வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். எவ்வளவாய் களி. ராஜா எதுல மகிழ்ச்சியா இருக்காரா? கர்த்தருடைய வல்லமையில ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். தேவனுடைய நாமம் தான் வல்லமையில். ராஜா தேவனுடைய வல்லமையில் மகிழ்ச்சியா இருக்கிறார். நம்முடைய மகிழ்ச்சி எங்க தெரியுமா இருக்குது? தேவனுடைய வல்லமையில தான் இருக்கு. உன்னுடைய வல்லமையில எதெல்லாம் செய்ய முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவனுடைய வல்லமையில என்ன பண்ண முடியும்? கடல்ல வழி உண்டாக்க முடியும். கடல்ல வழி உண்டாக்க முடியுமா? கடலை ரெண்டா பிரிக்க முடியுமா? தேவனுடைய வல்லமையினால முடியும். தேவனுடைய வல்லமையினால ஆத்த திருப்பி போக சொல்ல முடியுமா? ரிட்டர்ன் பின்னாடி போ. சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொஞ்சம் பின்னாடி போ அப்படின்ட்டாரு. யோர்தான் நதி என்ன பண்ணிட்டாரு? கொஞ்சம் பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டாரு. தண்ணி பின்னாடி போயிடுச்சு. இது தேவனுடைய வல்லமை தானே. ராஜா அவருடைய குதிரைப்படை, யானைப்படை, தரைப்படை, இந்த படம் மேல நம்பிக்கையா இருக்கிறாரா? தேவனுடைய வல்லமை மேல் நம்பிக்கையா இருக்கிறார். அப்போ உனக்கு நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? தேவனுடைய வல்லமை மேலதான் உனக்கு நம்பிக்கை இருக்கணும். உன்னுடைய பொருளாதாரத்துக்கு மேலேயோ அல்லது உன் கூட இருக்கிற பவர்ஃபுல் பர்சன் மேலேயோ அதிகாரிகள் மேலேயோ எது மேல நம்பிக்கை வச்சாலும் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா தேவன் மேல நம்பிக்கை வைத்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த பார்வோனுடைய சேனை மொத்த பேரையும் கடல்ல போட்டு மூடிட்டார். கடல்ல போட்டு வசனம் சொல்லுது, ஒருத்தன் கூட தப்பல்ல, ஒருத்தன் கூட பிழைக்கலையா, மொத்த பேரையும் போட்டு மூடிட்டார். அப்ப தேவனுடைய வல்லமை பெரியதா இல்லையா? ராஜா யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறாரு? தெய்வத்துடைய வல்லமையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். அந்த ராஜாவை பிடிச்சி அடுத்து 21:7வது வசனம் படிங்க. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். ராஜாவோட நம்பிக்கை யார் மேல இருக்கு? கர்த்தர் மேல இருக்குது. அவர் அசைக்கப்பட மாட்டார். ஏன்னா தேவனுடைய தயவு அவருக்கு இருக்கு. பாருங்க, நமக்கு தேவனுடைய தயவு தான் தேவை. அவர் தயவு, அவர் மேல நம்பிக்கையா இருக்கும். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை. யார் மேல் நம்பிக்கை? பாருங்க, இங்க புழுதி உம்மை துதிக்குமோ, என் ரத்தத்தினால் லாபம் உண்டு அப்படின்னு சொல்லி நான் அவரை துதிச்சேன். என் புலம்பல ஆனந்த கழிப்பா மாத்திட்டாரு, என் இரட்டை களைந்து போட்டார். யாரு? தாவீது சாட்சி கொடுக்குறாங்க இல்லையா? உண்மையா இல்லையா? அப்போ இங்க ஒரு ராஜா, அந்த ராஜா துதியின் ராஜா. ஏசாயாவின் புத்தகம் 38வது அதிகாரம், ஏசாயா 38. ஏசாயா 38:17, 18. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. இப்ப யார் ஆண்டவரை துதிக்க மாட்டார்கள்? ஆண்டவர் யார் துதிக்க மாட்டாங்க? பாதாளம் அப்படின்னா பாதாளத்துக்கு போகக்கூடியவங்க ஆண்டவரை துதிக்க மாட்டாங்க. மண்ணுக்கு கீழே போகக்கூடியவங்க கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அடுத்து மரணம், சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் துதிக்க மாட்டாங்க. துதிக்க மாட்டாங்க. அடுத்து குழியில் இறங்குகிறவர்களுடைய சத்தியத்தை. நிறைய பேருக்கு குழி முக்கியம் இல்ல? ஆமா, நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுங்க. ஐயா, எங்க ஊர்ல ஒரே பிரச்சனை, குழி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அங்க போனா குழி கிடைக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால வந்துட்டு இருந்தவங்க கூட அங்க போயிட்டாங்க. ஏன்னா நீ அங்க போனா உனக்கு குழி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்களுக்கு சொன்னேன், அவங்க எல்லாம் குழியை நம்பி இருக்கிறாங்க. எதை நம்பி இருக்கிறாங்க? குழியை நம்பி. போய் தொலையிட்டு அப்படியே சொன்னேன், போய் தொலையிட்டு. அதெல்லாம் குழிக்கு போற கேஸ். அதை நீ வச்சு என்ன பண்ண போற? உனக்கு தேவை பரலோகத்துக்கு போகக்கூடிய கேஸ். அல்லேலூயா. குழிக்கு போகக்கூடிய கேஸ் நீயே வச்சுட்டு அழுற. உனக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய, பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய, ராஜாவோடு இணைந்து பயணம் செய்யக்கூடிய பிள்ளைகள் தான் உனக்கு தேவை. குழிக்கு போற கேஸ் போய் தொலையிட்டு அப்படின்னு சொன்னேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏன்னா அதிகமா மீட்டிங், கர்த்தருடைய கிருபையில அதிகமான மீட்டிங். இப்போ 9th எங்களுக்கு பிரேயர் நடக்கும். அதில் என் தேவன் என்ன அந்த இடத்துல இந்த குப்பையை பயன்படுத்திட்டு இருந்தார்.
11 to 12:30 கான்ஃபரன்ஸ். ஏற்கனவே 10 மணிக்கு நடந்துட்டு இருந்த கான்ஃபரன்ஸ் டைம் மாற்றிட்டோம். 10 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும், 11 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும், 11 to 12:30 எவ்ரி தேர்ஸ்டே, வியாழக்கிழமை துபாய் கான்ஃபரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 11 to 1, 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டங்கள்லேருந்து ஊழியர்கள் கனெக்ட் ஆகிறாங்க. அதுவும் போயிட்டு இவர்களுக்கெல்லாம் தேவனுடைய சத்தியத்தை சொல்லும்படிக்கு அந்த 11 மணிக்கு மேலே அந்த ஊழியர்கள் காத்திருக்கிறாங்க. 1 மணி வரைக்கும் விழித்திருக்கிறார்கள் தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே சத்தியம் மட்டும்தான் எழுப்புவதை உண்டாக்கும். அல்லேலூயா. அதனால இந்த இடத்துல ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இங்க போட்டு குழியில் இறங்குகிறவனுடைய சத்தியத்தை, அவனுக்கு சத்தியம் முக்கியம் கிடையாது, குழி தான் முக்கியம். சத்தியம் முக்கியம் கிடையாது, அவனுக்கு குழி தான் முக்கியம். குழிக்காக இருக்கிறவங்க குழியிலே போயிட்டு, நமக்கு குழி தேவையில்லை. பரிசுத்த தேவன், ஆமா, பெண்ணவருடைய சாயலை பெற்றவர்கள் நாம். நமக்கு தேவன் செய்ய வேண்டியதெல்லாம் நேர்த்தியும் செவ்வையுமாய் செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வார். இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கையை குழி மேல வைக்காத, உன்னுடைய நம்பிக்கையை அந்த பரிசுத்த தேவன் மேல வை அப்படின்னு சொல்ல வரேன். அப்ப இந்த இடத்துல அந்த எசேக்கியா ராஜா சொல்றாரு, குழியில் இறங்குகிறவர்களுடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. ஆமா. அடுத்து என்ன போட்டிருக்கு? 19வது வசனம் படிங்க. நான் இன்னும் செய்கிறது போல, நான் இன்று செய்கிறது போல, இன்னும் இல்ல, இன்று செய்கிறது நான் போல, இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். அப்ப துதிக்கிறவங்க யாரு? உயிரோடு இருக்கிறார். If you are in life, you will praise in your Lord Jesus. நீ உயிரோடு இருந்தா கண்டிப்பா துதிப்ப. அதுதான் வசனம் சொல்லு. உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். எனக்கு ஜீவன் இருக்குது, எனக்கு சுவாசம் இருக்குது, எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா நான் துதிப்பேன். நான் கர்த்தரை துதிப்பேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தகப்பன் பிள்ளைகளுக்கு ஒரு சத்தியத்தை தெரிவிப்பான். சத்தியம் தாங்க நமக்கு தேவை. தகப்பன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை தெரிவிப்பான். தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை தெரிவிப்பான். வேற யாரும் சத்தியத்தை சொல்ல மாட்டாங்க. ஸ்வீட் கடையில ஸ்வீட் மட்டும், ஸ்வீட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஸ்வீட்டே சாப்பிட்டு இருக்க முடியுமா? முடியாது. சபையில வந்து பார்த்தாச்சுன்னா பாவக்காய் சூப் இருக்கும், பெருங்காயம் இருக்கும், அதற்கு பிறகு உவர்ப்பான பொருட்கள் இருக்கும், இனிப்பு இருக்கும், எல்லாமே கொடுப்பாங்க. அப்பதான் அந்த பிள்ளைக்கு எந்த சேதமும் வராது. சபையில தடுப்பூசி இருக்கும், நறுக்குன்னு குத்துவாங்க, ஆனா எந்த நோயும் வராது. சபையில தான் இதெல்லாம் இருக்கும். வேற கன்வென்ஷன்லாம் எதுவுமே இருக்காது. அங்கெல்லாம் ஒன்லி கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், அது மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. தகப்பன் மட்டும்தான் சத்தியத்தை பிள்ளைகளுக்கு போதிப்பான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால பிள்ளைன்னு நினைக்கிறவர்கள் தான் தகப்பனுக்கு தான் பிள்ளையை குறித்து தெரியும். அதனால பிள்ளைக்கு தகப்பனை குறித்து தெரியும். தகப்பன் என்பது திருச்சபை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த தேவன் உனக்கு சத்தியத்தை தெரிவிக்கக்கூடியவர். நீ உயிரோடு இருக்கிறவன். நீ பரிசுத்த தேவனை துதிக்கிறவனாக மாறும். எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். கர்த்தர் அவனுடைய புலம்பலை களிப்பாக மாற்றினார், அவனுடைய இரட்டை மகிழ்ச்சியாக மாற்றினார். மாற்றினாரா இல்லையா? எசேக்கியா ராஜாவுக்கு என்ன பிரச்சனை? எதுல பிரச்சனை?
எதுல பிரச்சனை? எசேக்கியா ராஜாவுக்கு எதுல பிரச்சனை சொல்லுங்களேன்? மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அவனுக்கு எதுல பிரச்சனைனா உசுறு போயிடும், செத்துருவான். உசுறு பிரச்சனை. என்ன பிரச்சனை? உசுறு பிரச்சனை. வேற எந்த பிரச்சனைனாலும் சமாளிச்சிடலாம். உசுறு பிரச்சனைனா இருக்கிறது அது ஒண்ணுதான். அந்த உசுருக்கே பிரச்சனை எசேக்கியா ராஜாவுக்கு. அதான் சங்கீதத்துல படிச்சோம், புழுதி உம்மை துதிக்குமோ, என் ரத்தத்தினால் எனக்கு என்ன லாபம் உண்டு. படிச்சோமா இல்லையா? உசுறு போயிடுச்சுன்னா ரத்தம் என்னவாகும்? உறைஞ்சி போயிடும். ரத்தம் எடுக்க முடியுமா? செத்த டெட் பாடிக்கு இருந்து ரத்தம் எடுக்க முடியுமா? முடியாது இல்ல. உசுரோட இருந்ததான் எடுக்க முடியும். அப்போ நீ உசுரோட இருக்கிற அப்படின்னா தேவனுடைய சுவாசம் உனக்குள்ள இருக்கு. எசேக்கியா ராஜா சொல்றாரு, அதனால தான் நான் உன்னை துதிக்கிறேன். ஏன்னா என் ரத்தத்தினால அது மட்டும்தான் லாபம், வேற எதுவும் லாபம் கிடையாது. நான் புழுதியில இறங்கக்கூடிய ஆள், நான் குழியில இறங்கக்கூடிய ஆள், நான் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். எனக்கு டோட்டலா மண்ணு போட்டு மூடி மாலையை போட்டிருப்பாங்க, என் ரத்தத்தினால ஒரு லாபமும் இருந்திருக்காது. ஆனா அந்த ரத்தம் என் உடம்புல இருக்கும்போது என் கைகளும் கால்களும் அசைந்தது. நான் உண்மையை நோக்கி நான் ஜெபித்தேன், துதித்தேன், கெஞ்சினேன், கண்ணீர் விட்டேன், உண்மையை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நீர் என் ஜெபத்தை கேட்டீர், எனக்கு மீண்டும் உயிர் தந்தீர், 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தீர், என் வாழ்க்கையை மறுபடியும் நீங்க புதுப்பிச்சீங்க, எனக்கு உயிர் கொடுத்தீங்க. எது கொடுத்தீங்க? என் வாழ்க்கையில் எனக்கு உயிர் கொடுத்த தேவன். எனக்கு நீங்க உயிர் கொடுத்ததுனால இந்த உயிர் என் உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களை துதிப்பேன். எப்படி இருக்கு பாருங்க டீல். எசேக்கியா ராஜா, எனக்கு நீங்க கொடுத்த உயிர் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நான் உங்களை துதிப்பேன். அதனால தான் சொல்றாரு, உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எத்தனை அன்பு தெய்வத்தின் மீது இந்த ராஜாவாகிய எசேக்கியா வைத்த அன்பு. சொல்லிட்டு அடுத்தவர் எப்படி முடிக்கிறார்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான்னு சொல்லிட்டு தகப்பன் பிள்ளைகளுக்கு ஒரு சத்தியத்தை தெரிவிப்பான். அதனால கடைசி அந்த 20வது வசனத்துல எப்படி முடிக்கிறார்னா, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம். கர்த்தருடைய ஆலயத்துல கீத வாத்தியங்கள்லாம் இருக்கு, கிட்டார் இருக்கு, கீபோர்டு இருக்கு, தபேலா இருக்கு, எல்லாமே இருக்கு. கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம். நேர்த்தியாய் வாசிக்கணும் கீத வாத்தியங்களை. அப்படிப்பட்ட திறமைகளை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர் தேவனாலே. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எஜமான் அவர்தான். ராஜா கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறார். ராஜா கர்த்தருடைய வல்லமையில் மகிழ்ச்சியா இருப்பது போல நாமும் தேவனுடைய வல்லமையில் மகிழ்ச்சியா இருப்போம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது போல நாமும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போம். கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறார். பிரியமானவர்களே, ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். அவருடைய புலம்பலை கர்த்தர் களிப்பாக, ஆனந்த களிப்பாக மாற்றினார். இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியனும் கட்டினால் இடை கட்டினார். இன்றைக்கும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ ருசித்துப்பார். அவர் மேல் நம்பிக்கையார். சங்கீதம் 34:8 படிப்போம், ஜெபிப்போம். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பாரு. என்ன பண்ணி பாரு? டேஸ்ட் பண்ணி பாரு. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல மட்டும் நீ நம்பிக்கையா இருக்கியா, நீ பாக்கியவான். யாரு? அவர் மேல மட்டும்தான் நீ நம்பிக்கையா இருக்கியா, நீ பாக்கியவான். நான் சொல்றேன், நீ பாக்கியவான். நீ இந்த உலகத்துல வேற எதையுமே நம்பல. உன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலையும் நீ அவரை மட்டும்தான் நம்பி இருக்கியா, உனக்கு நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி நீ பாக்கியவான். எப்படி? உனக்கு நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி நீ பாக்கியவான். ஏன்னா நம்பிக்கை அவர் மேல மட்டும்தான் வச்சிருக்க. யார் மேல? உன் வாழ்க்கையில உன்னுடைய நம்பிக்கையை நீ அவர் மேல மட்டும்தான் வச்சிருக்கிற, வேற எது மேல நம்பிக்கை வைக்கல. நீ தோற்றாலும் பாக்கியவான், நீ ஜெயித்தாலும் பாக்கியவான், நீ உயிரோடு இருந்தாலும் பாக்கியவான், நீ மரித்தாலும் பாக்கியவான். அதுதான் யோபு சொல்றாப்புல, தேவரீர் நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையா இருப்பேன்.
உண்மையில் நீர் என்னை கொன்று போட்டாலும் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சஸ் மத்தியிலையும் யோபனுடைய நம்பிக்கையின் உறுதி அவர் மேல மட்டும்தான் இருந்துச்சு. நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையா இருப்பேன். அப்ப பாக்கியவனா இல்லையா? நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வரும். ஐயோ முடியல, தாங்க முடியல, ஐயோ இதுக்கு மேல நான் வாழ முடியாது, செத்துற வேண்டியதான். என்னது? நீ பாக்கியவன் இல்லை. வேற லிஸ்ட், பாதாளத்துக்கு போகக்கூடிய லிஸ்ட். ஏன்னா அவனுடைய நம்பிக்கையில உறுதி இல்லை, உன்னுடைய நம்பிக்கையில கோளாறு இருக்கு. உன்னுடைய நம்பிக்கையின் உறுதி சந்தோஷத்துல மட்டும் இல்லைங்க, உன்னுடைய துக்கத்துல இருக்கணும். யோபுக்கு துக்கத்துல இருந்துச்சுங்க. எல்லாவற்றையும் இழந்து போன யோபு அந்த இழப்பின் மத்தியிலே அவனுடைய நம்பிக்கையின் உறுதியை அவன் வெளிப்படுத்தினான். தேவரீர் நீர் என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் நம்பிக்கையா இருப்பேன். ஆமா, அதனால அவன் பாக்கியவான். உன் வாழ்க்கையில even if it is in positive or negative, nothing to worry about that. அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ தேவன் மேல கடைசி வரைக்கும் வச்சிருந்த அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உனக்கு எப்படி பேர் எழுதப்படும்னா பாக்கியவான். எப்படி எழுதப்படும்? பாக்கியவான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தெய்வத்தை நம்முடைய தெய்வமாக வைத்திருக்கின்றோம். பரிசுத்த நாளிலே நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார். ஆமா, என் ரத்தத்தினால் எனக்கு என்ன லாபம் உண்டு? பொழுது உண்மை துதிக்குமோ? அதனால் நான் என் வாழ்க்கையில நான் உங்களை தான் கூப்பிடுவேன், உங்கள்கிட்ட தான் கெச்சுவேன். நான் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கேன். அவ்வளவுதான். நீங்க செஞ்சாலும் சரி, செய்யலாலும் சரி, நீங்க தான் எனக்கு எல்லாம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, பாக்கியவான். என்ன சொல்றாரு? அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். ராஜா கர்த்தருடைய வல்லமையில் மகிழ்ச்சியா இருக்கிறார். நீயும் ராஜாதி ராஜாவின் மேல் நம்பிக்கையா இரு. ராஜாவின் வல்லமையில் மகிழ்ச்சியா இரு. உன் வாழ்க்கையை கர்த்தர் மகிழ்ச்சி உள்ளதாக உன் இரட்டை கடைந்து போட்டு பரிசுத்த தேவன் வல்லமையான காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்வார். அநேக புதிய சாட்சிகளை உண்டாக்குவார். உன்னையும் நீயே எதிர்பார்த்திராத, உன்னாலே கணிக்க முடியாத பலத்த கிரியைகளை உன் வாழ்க்கையில் செய்வார். எப்ப தெரியுமா? அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும். அவர் மேல இன்றைக்கு நாம கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம். அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.